யூபிஎல் சீசன் 1ஓட ரெண்டாவது மேட்ச் முதல் ஓவரை வீச வந்திருப்பவர் பெயர் பிரசாந்த். மகாராஷ்டிராவுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெயர் சுரேஷ். நான் ஸ்ட்ரைக்கர்ல பரத். முதல் ஓவரை போடுறதுக்காக முதல் ஓவரை ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங் இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பவர் பிளே ஓவரை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். முதல் பால்லயே ஃபீல்டர் வெளியே கிடையாது, தூக்கி அடிச்சு இங்க முதல் பால்ல 2 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. இங்க முதல் 2 ஓவர் பவர் பிளேவா வீசப்படுது. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டிருக்காரு. கிரேட் டாட் பாலுங்க இது. தேர்ட் பால் நல்ல பிளேயிங் இங்க ஃபீல்டர் இல்ல, பின்னாடி போயிருக்கு. கண்டிப்பா 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் இங்க மூணாவது ரன்னுக்கான முயற்சி போய்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டும் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பரத். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் ஒரு கரெக்டான மீட் இல்லை. இங்கே இருந்தாலும் ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 5வது பால் நல்ல பிளேங்க, நல்ல டாட் பாலாக மாறி இருக்குது. அவரோட கடைசி பால் நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு ஸ்டாப்பாங்க ஃபீல்டர் சமீர் கிட்ட இருந்து. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை சிங்கிள் மட்டுமே. இங்க முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவுல 7 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இரண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஷேக், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, இங்க கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு. 4ங்க, 4 முதல் பால்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்க பேட்ஸ்மேன் சுரேஷ். செகண்ட் பால் நல்ல பிளேங்க, தரையோட தரையா ஆடி இருக்காரு. இங்க ஃபீல்டர் இருக்காரு, டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு சிங்கிள் மீண்டும். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பரத், இல்லை பிளே, ஒரு சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் நல்ல பிளேங்க, இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா, நல்ல ட்ரைங்க, நல்ல ஒரு ட்ரை கண்டிப்பாக. பட் இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாதால. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங்க, இந்த மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ரன் அவுட்டுக்கான முயற்சி இல்லைங்க. நல்ல ஒரு ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட, நல்ல குயிக் சிங்கிள்ங்க. 17 இதோட இங்கே 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் மகாராஷ்டிரா. டீம் தெலுங்கானாக்காக 3வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் கார்த்தி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பரத். இந்த ஓவருக்கான முதல் பால் சுவிட்சுக்கான மிக பெரிய வைடுங்க, இங்க அகலப்பந்து. ஒரு ரீ பால் நல்ல பாலுங்க, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ. செகண்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, உடைச்சு போட்டிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. 6ங்க, 6 முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு ஸ்விட்ச் முறையில் பேட்ஸ்மேன் பரத். இவர் ஸ்விட்ச் ஆடுறதுல நல்ல பேட்ஸ்மேன் கண்டிப்பா. போன முறை சீசன்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு வாங்கியிருந்தாரு பரத். தேர்ட் பால் மீண்டும் உடைச்சு, பட் இந்த முறை அம்பையர் வைட் கொடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு ரீபால், ஃபுல் டாஸ் பாலுங்க. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம் மாறுமா, 1 2 ரன்னா மாறி இருக்குங்க. தேர்ட் பால் நல்ல மீண்டும் 4-2 ஃபீல்டர் இருக்காருங்க. 1 நல்ல ஃபீல்டிங்க, கிரேட் த்ரோ, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக அடிச்சிட்டாரு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, காலில் பட்டு லெக் பை ஓடி இருக்காங்க. ஒரு ரன்னு, சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பரத். மீண்டும் ஒரு நல்ல ஷாட், மீண்டும் 6ங்க, 6 அடிக்கப்பட்ட பந்து 6 பண்ணிருக்காரு. அவர் சுவிட்ச்ல சொல்லியிருந்த ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 6. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 35 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க வித்அவுட் லாஸ்ல. நல்ல ஒரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ங்க. தெலுங்கானா அணிக்காக மீண்டும் பவுலர் மாஞ்சு, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால்
ஒரு நல்ல அருமையான அடி. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் ஷேக். இதோட முதல் பால் வெளியேறுகிறார். விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ். சுரேஷ். ஒரு நல்ல ஸ்டார்ட்டுங்க ஒரு இங்க சிறந்த மட்டையாளர். மஞ்சு கிட்ட இருந்து மகாராஷ்டிராவுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துரை ஸ்ட்ரைக்ல இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேயிங்க, ஒரு அற்புதமான மலைக்கு அடித்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பா ஓடி எடுக்கப்பட்ட ரன்னுக்கான ரன்கள் வாய்ப்பு 2. 2 ரன்னை ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். தேர்ட் பால் நல்ல பிளேயிங்க அங்க முதல் போட்டியின் நாட்ட நாயகன் விருதை தட்டி செல்கிறார் மீண்டும் லிவிங்ஸ்டன். ஒரு சிங்கிள். உத்தரப் ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பரத். ஒரு நல்ல சுவிட்ச் அருமையான அடி. பட் ஃபீல்டர் வச்சிருக்காங்க, நல்ல ஐடியாங்க. அருமையான ஃபீல்டிங். செட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்க சிங்கிள் மட்டும் தாங்க, நல்ல ஃபீல்ட் செட்டப்ங்க இது. 5வது பால் நல்ல பாலுங்க, சிறந்த தரையோட தரையா டவுனாவே வந்திருக்கு, டாட் பால் மாதிரி இருக்கு. அவரோட கடைசி பாலுங்க. சுவிட்சுக்கான ட்ரை கிடைத்திருக்கிறார். 1 2 இங்க சிங்கிள் தாங்க. தவறி விட்டார்கள். 2வது ரன்னுக்கான முயற்சி எடுத்தாங்க, பட் ரிஸ்க் உணர்ந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் 4 ஆயிருக்கு. ஓவர் 40. 4 ஓவர் முடிவுல 40 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 4 ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் துரை. முதல் பால் வைடோட அகல பந்து. மீண்டும் ரீபால் நல்ல முறையில் போட்டிருக்காருங்க, நல்ல ஒரு பேட்டிங் கூட. ஓடி சிங்கிள் எடுக்கப்பட்ட மட்டுமே. ரன்கள் 1. செகண்ட் பால் கிரேட் டாட் பாலுங்க, சிறந்த ட்ரை பந்து பண்ணாரு, வீச்சு. டாட் பால் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு அருமையான சுவிட்சுக்கான அடி. ட்ரை அடித்த பந்து 4. கரெக்டா இருக்கு, பட் ஃபீல்டர் இருக்காங்க. இங்க 2வது ரன்னுக்கான முயற்சி ஒரு ரன் அவுட்ல முடிஞ்சிருக்கும், பட் த்ரோ ஓடி தப்பு. எடுக்கப்பட்ட ரன்கள் 2 ரன் 2. ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் முறைச்சு போட்டிருக்காரு, பட் இந்த முறை டாட் கரெக்டான பால். மீட் ஒரு இல்ல. சிறந்த பந்து வீச்சு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்க அவரோட கடைசி பாலுங்க, மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, அருமையா போட்டிருக்காருங்க பவுலர் கார்த்தி. 5 பேட்ஸ்மேன் ஓவர் சச்சினுக்கு ட்ரை முடிவில் பண்றத அணியின் பார்த்து எண்ணிக்கை கரெக்டா விலகி போட்டிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 44. 5 ஓவர் முடிவுல 44 4 ரன் ஸ்கோர் ரன்களை பண்ணிருக்காங்க டீம் கொடுத்து மகாராஷ்டிரா. சிறப்பாக இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர் வீசுறதுக்காக பவுலர் ஜீவா, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் துரை. இந்த ஓவருக்கான முதல் பால் உடைச்சு அருமையான அடி. 6 இந்த ஓவர் ஒரு சிறந்த 6 மட்டையாளர். தொடங்கி இருக்காரு பேட்ஸ்மேன் துரை. ஒரு நல்ல ஷாட்டுங்க அவருக்கு. செகண்ட் பால் மீண்டும் முறைச்சு போட்டிருக்காரு, ஹிட் விக்கெட்டுங்க இங்க பேட்ஸ்மேன். விக்கெட். நல்ல பிளே, Hit out. பட் இருந்தாலும் இங்க ஸ்டிக்ல தட்டிட்டாரு, தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் துரை. மகாராஷ்டிரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஷ்ணு. இந்த ஓவருக்கான 3வது பால் சின்ன தடுமாட்டம். தேர்ட் பால் உடைச்சு போட்டிருக்காரு, மீண்டும் ஷாட், பட் இந்த முறை ஃபீல்டர் செட் பண்ணிட்டாங்க. ஒரு அருமையான ஃபீல்டிங். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4th பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாரத். ஒரு நல்ல பாலுங்க, சிறந்த பந்து வீச்சு. யார்கர் முறையில் போட்டிருக்காரு, ஒரு டாட் பால் மாதிரி இருக்கீங்க. 5th பால் உடைச்சு போட்டிருக்காரு, ஒரு சிறந்த பந்து வீச்சு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓவரின் சிறந்த பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் உடைச்சு போட்டிருக்காரு, மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஓவர். இதோட இங்கே முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் 6 ஆகுது. ஓவர் 6 ஓவர் முடிவுல 53 52 ரன் ஸ்கோர் வெற்றி பண்ணியிருக்காங்க என்ற டீம் இலக்குடன் மகாராஷ்டிரா. 53 தெலுங்கானா ரன் அடிச்சா களம் தெலுங்கானா இறங்குகிறது. அணி வெற்றி. டீம் மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானாக்கான செகண்ட் இன்னிங்ஸ். டீம் தெலுங்கானாக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜீவா அண்ட் நான் செகண்டில் பேட்ஸ்மேன் ஷேக் மாம்பு. முதல் ஓவர் போட்டதுக்காக தீபக் என்கின்ற புஜாரா. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஒரு சுற்றுக்கான ட்ரை கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமா? இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்டாப்புங்க அங்கே ஃபீல்டர் விஷ்ணு கிட்ட ஓடி எடுக்கப்பட்ட ரன்கள் இருந்தாலும் இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் இன்னும் சுவிட்சுக்கான ட்ரை, பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. டாட் பாலா மாறி இருக்குங்க. தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, மீண்டும் டாட் பால் இங்க பதிவு பண்ணியிருக்காருங்க பவுலர் புஜாரா.
இது ஒரு நோ பாலாங்க, நோ பால், ஃப்ரீ ஃப்ரீ. ஹிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீபால் அண்ட் ஃப்ரீ ஹிட். கிரேட் பாலுங்க, கிரேட் மிக பால். சிறப்பான பந்து வீச்சு. டாட் பாலுங்க. ஒன்று. நெக்ஸ்ட் பால் மிக சிறப்பான அடி. 6-4. கண்டிப்பா நாளுக்கான வாய்ப்பா இருக்குமா? 4. அடிக்கப்பட்ட பந்து 4. இங்க ஜீவா கிட்ட இருந்து தன்னோட அணிக்காக முதல் பவுண்டரி இங்க பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சிறப்பான அடி. ஸ்ட்ரெயிட்ல, பட் அருமையான குயிக் சிங்கிள்ங்க. நல்ல ஃபீல்டிங், ஃபீல்டர் கைக்கே போயிருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். அவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக். நல்ல பிளேங்க, பட் இருந்தாலும் 1. இது ஒரு சிங்கிள் மட்டும்தாங்க. ஒரு ஓவரின் முடிவில் முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவர் முடிவில் 9 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வித்தவுட் லாஸ்ல டீம் தெலுங்கானா. மகாராஷ்டிராவுக்காக 2வது ஓவர் வீசுறதுக்காக பவுலர் பரத் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக் மாம்போ. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, ஃபீல்டர் கைக்கே போயிருக்காங்க. ஒரு சின்ன தடுமாற்றம். 2. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஓவருக்கான செகண்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரைக்கு மூவ் பண்ணாரு, பட் அவர் மேல பட்டு லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள்ங்க. இங்க ஓவருக்கான தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜீவா. ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நோ ஃபுல் டாஸ்ங்க. நல்ல கனெக்ட், நல்ல ஃபீல்டு ஸ்டாப்பிங்க, பட் இருந்தாலும் 2 ரன்னுங்க. ஃபோர்த் பால் ஷாட்டுக்கான ட்ரை, பட் கொடி ஏறி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்துட்டாருங்க. ஜீவா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. இங்க முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க டீம் தெலுங்கானா. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாஞ்சு என்கின்ற பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் சுஜித்கான ட்ரை, நல்ல டாட் பாலுங்க. இங்க அவரோட கடைசி பால் மீண்டும் ஒரு சுஜித்கான ட்ரை, 1-2. நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 15 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தெலுங்கானா. 24 மகாராஷ்டிராவுக்காக 3வது ஓவரை போட்டதுக்காக மீண்டும் பவுலர் தீபக் என்கின்ற புஜாரா. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மாஞ்சு. இந்த ஓவரோட முதல் பால் நல்ல பாலுங்க, நல்ல முறையில் போட்டிருக்காரு. சென்சிபிளான பிளே, இது ஒரு சிங்கிள்ங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல மாம்போ. கிரேட் பாலுங்க, அருமையான ஒரு டாட் பாலிங்க. தேர்ட் பால் சென்சிபிளான பிளேங்க, நல்ல பால் லைன்ல போட்டிருக்காரு. நோ பாலா? சாரிங்க, சின்ன ட்விஸ்ட். அம்பையர் கிட்ட இருந்து நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாலில் 3 ரன்னு கிடச்சிருக்குங்க டீம் தெலுங்கானாவுக்கு. ஸோ பால் ஒரு ஃப்ரீ ஹிட் அமையும் மீண்டும். ஸோ இந்த பால் ஒரு ரீபால் அண்ட் ஃப்ரீ ஹிட் பால் நல்ல முறையில் போட்டிருக்காருங்க. லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஒரு சின்ன தடுமாற்றம். சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பாலா மாறி இருக்குங்க. ஓவருக்கான 5வது பால் இது ஒரு ரீபால். நல்ல பால், நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் துரை. அருமையான கேட்சுங்க. அங்க பிரசாந்த் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு டீம் தெலுங்கானாக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவரோட கடைசி பால் நல்ல பாலுங்க, டாட் பாலா மாறி இருக்கு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஓவருங்க. இங்கே 3 ஓவர் முடிவில் 21 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தெலுங்கானா. டீம் மகாராஷ்டிராவுக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் பரத். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக் மாம்போ. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், சென்சிபிளான பிளே. ஃபீல்டர் இல்ல, 2 ரன் ஆகுமா? ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னிங், 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான செகண்ட் பால் டாட் பாலுங்க. டாட் பால் நல்ல பிளேங்க. கேப்ல போகுமா? இல்லைங்க, தடுத்திருக்காருங்க ஃபீல்டர். நல்ல ஸ்டாப்பிங்க. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பிரவீன் உடைச்சு போட்டிருக்காரு. பட் நல்ல கேப்ங்க. இங்க லெக் சைட் திசையில 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால்
நல்ல பால், இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாரா? ஃபீல்டர் துறை எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்டருங்க அவரு, கேட்சை தவற விடல. இங்க மீண்டும் ஒரு விக்கெட். பிரவீன் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடியல, 26 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. டீம் மகாராஷ்டிராவுக்காக 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஷ்ணு அண்ட் ஸ்ட்ரைக்ல ஷேக் மாம்போ. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, ஸ்டிக்கு மேல போட்டிருக்காருங்க, லைன்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால் உடைச்சு போட்டிருக்காரு, இந்த முறை பெரிய வைடுங்க. மீண்டும் இது ஒரு ரீபால், நல்ல ஷாட்டுங்க. இந்த முறை கண்டிப்பா ஆறுக்கான வாய்ப்பா. நல்ல கேட்சுங்க, நல்ல ஃபீல்டுங்க, கேட்சுங்க. அது மீண்டும் துரை கிட்ட இருந்து ஒரு கேட்ச பார்க்க முடியுது. இங்க பேட்ஸ்மேன் ஷேக் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. அடுத்த விக்கெட் டீம் தெலுங்கானாக்காக நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விஜய். பிளேயிங் ஆடி இருக்காரு. வாய்ப்பா இருக்குமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்ல வைடுங்க, மிகப்பெரிய வைடு. மீண்டும் நெக்ஸ்ட் பால் பாலுங்க, கிரேட் பால், ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்க லெக் வைஸ் முறையில் 1-2 பார்ப்போம். அவுட்டுங்க. இங்க பேட்ஸ்மேனை நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. விஜய் பேட்ஸ்மேன் விஜய் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல சுரேஷ். மீண்டும் ஒரு அருமையான பாலுங்க, நல்ல யார்கார் பாலு, டாட் பாலா மாறி இருக்கு. சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவர் விஷ்ணு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவுல 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தெலுங்கானா. கடைசி ஓவரை போடுறதுக்காக மகாராஷ்டிரா டீமுக்காக பவுலர் நேதாஜி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். கடைசி 6 பால்ல 22 ரன் அடிச்சா இங்க வின் பண்ணலாம் டீம் தெலுங்கானா. டிஃபெண்ட் பண்ணா டீம் மகாராஷ்டிரா வின். இந்த ஓவருக்கான முதல் பால் அருமையான பாலுங்க, சிறப்பான பந்து, டாட் பாலோட தொடங்கி இருக்காரு இந்த ஓவர் நேதாஜி. செகண்ட் பால் மீண்டும் சேம் லென்த்ல ஒரு நல்ல யார்கர் பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பால். கடைசி நேரத்தில் அருமையா போட்டுட்டு இருக்காரு பவுலர் நேதாஜி. 3வது பால் போல்டுங்க, பேட்ஸ்மேன் விலகி விலகி ஆடுறத பார்த்து கரெக்டா ஸ்டிக்லயே போட்டிருக்காரு. 3 டாட் பால். இந்த பால் விக்கெட்டும் டீம் தெலுங்கானாக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான 4வது பால் நேதாஜி டு சுந்தர். முறையில கேட்சுங்க, நல்ல ஃபீல்டிங்க. விஷ்ணு கிட்ட இருந்து வந்த பாலு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காரு சுந்தர். கடைசி நேரத்தில் ஒரு அருமையான ஓவரை போட்டிருக்காருங்க இங்க நேதாஜி. 4 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு, எதுவும் ரன் கொடுக்காம. ஓவருக்கான 5வது பால் ஷாட்டுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு அமையுமா? அமைஞ்சிருக்குங்க, ஹேட்ரிக் விக்கெட்டுங்க. நல்ல பவுலிங் கொடுத்திருக்காருங்க, ஹேட்ரிக் விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் நேதாஜி. 22 ரன்கள், சிறப்பான பவுலிங்க. கண்டிப்பா 6 பால்ல 22 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல 5 பால டாட் பாலா வீசி 3 விக்கெட்டை இங்க பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பவுலருங்க. கடைசி பாலுங்க, மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். போயிருக்காரு, வாழ்த்துக்கள்ங்க. தமிழ்நாடு அணி உள்ள வந்துருங்க. சிறப்பான ஒரு ஓவருங்க. இவர்தாங்க இந்த கடைசி ஓவரை மெய்டனா போட்டு ஹேட்ரிக் விக்கெட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. சிறந்த மட்டையாளர்.